நிலக்கோட்டை மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை சொல்லிக்கிறது நாங்க உங்க கிங் டிவி. கிங் டிவி இன்னைக்கு இங்க நிலக்கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி சட்டி எடுத்தல், அதே நேரத்துல கரும்புல வந்து குழந்தைய தூக்கிட்டு வருது, இந்த மாதிரி நிறைய வேண்டுதலை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள்கிட்ட இந்த கோவிலோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேர் என்னன்னா? என் பேர் ரமேஷ் பாண்டியன். எங்க இருந்து வரீங்க? வீல்நாயக்கம்பட்டி. ஆமாண்ணா. ஆனா எத்தனை வருஷமா நம்ம இந்த திருவிழாக்கு வந்துட்டு இருக்கீங்க? நானும் 5 வருஷத்துக்கு மேல வந்துகிட்டு தான் இருக்கேன். 15 வருஷத்துக்கு மேல. முன்னாடி இருந்த திருவிழாவுக்கும் இந்த திருவிழாவுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? பிரம்மாண்டமா எப்படி இருக்கு? இந்த வட்டம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இப்போ இன்னும் கூட்டம் கூடல. நாளைக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட ஆரம்பிக்கும். ஆனா வருஷத்து இந்த பிள்ளைகளோட கொண்டாடுறது நம்ம இழந்தால கொண்டாடுறது இப்ப பிள்ளைகளுக்காக கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதை விளையாட விட்டு சந்தோஷம் பாக்குறது நமக்கு சந்தோஷம்னே. நீங்க நிலக்கோட்டை மாரியம்மன் திருவிழா இதாங்க ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிலக்கோட்டை மாரியம்மன் திருவிழாண்டா நம்ம ராட்டினம் தான், பிள்ளைகளுக்கு ராட்டினம் தானே. ஆமாண்ணே. நீங்க சின்ன பிள்ளைல ராட்டினம் சுத்தினதுக்கும் இப்போ உங்க குழந்தைங்க சுத்தினதுக்கும் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க? சின்ன பிள்ளை ராட்டினம் நான் சந்தோஷப்படுறதோட என் பிள்ளைய சந்தோஷம் எல்லாரும் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. வாழ்த்துக்கள்னா. பாக்குறது நீங்க எதுவும் வேண்டுதல் அந்த மாதிரி நேர்த்தி கடன்? இல்லண்ணா, இப்போதைக்கு இல்லண்ணா. வீடு கட்டிருக்கேன், அடுத்த வருஷம் செய்யணும்ண்ணா. சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. நன்றி நன்றி. தோப்பட்டியில இருந்து வரீங்க. எத்தனை வருஷமா இங்க நிலக்கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு வர்றீங்க? வருஷம் வந்துட்டு தான் இருப்பாங்க. நாங்க இங்கனக்குள்ள பக்கத்துல வருஷம் வந்து வருவோம். உங்களுக்கு இந்த நிலக்கோட்டை மாரியம்மன் கோயில்ல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? இந்த தீச்சட்டி எடுக்கிறது, பால்கோடை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ராட்டினத்து பக்கம் வந்தோம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க சின்ன பிள்ளைலாம் ராட்டினெல்லாம் சுத்தி இருக்கீங்களா? சுத்தி இருக்கோம்ப்பா. இப்போ சுத்துறதுக்கு எப்படி இருக்கு? இப்ப அதை காட்டிலும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாவும் இருக்கு. முதல் இந்த காட்டிலும் இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, நல்லாவும் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைலாம் இருக்கப்ப யாராவது காசு கொடுத்தாங்கன்னா ராட்டினம் சுத்தலாமே அப்படின்லாம் தோணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கேட்கும் போதெல்லாம் யாரும் கொடுக்கறது உதவி பண்றதுக்கு ஆள் இல்ல. இப்ப வந்து எங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க நம்ம கிடைக்காத சந்தோஷங்கள் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. மாரியம்மன் கோயில் திருவிழா ரொம்ப வெகு விமர்சனம் நடந்தது. அண்ணன் வந்து நம்மளோட ரொம்ப அழகா பேசினாரு, அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரு. அதனால மாறன் பல் மருத்துவம் வழங்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கிஃப்ட் வச்சர் வந்து அண்ணனுக்கு கொடுக்குறோம். ஆனா நீங்க இந்த பல் மருத்துவமனையில உங்களுக்கு தேவையோ இல்ல யாருக்காவது தேவைப்பட்டா 1000 ரூபாய் அளவுக்கு கிஃப்ட் வச்சர் இருக்கு. இதை கொண்டு போய் கொடுத்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி. ஆனா வணக்கங்கண்ணா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வர்றீங்க? என் பேர் அழகிய நம்பி. நான் வந்து நிலக்கோட்டையில இருந்து வர்றேன். நிலக்கோட்டை தான் நானு. பாப்பா உங்க பேரு? என் பேரு ஸ்ரீலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நல்லா படிக்கிறீங்களா? படிக்கிறேன். திருவிழா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா எத்தனை வருஷமா இந்த திருவிழா பாக்குறீங்க? எப்படி இருக்கு இந்த திருவிழா? நான் எப்படி ஒரு 5 வருஷம் 20 வருஷம் குறையாம வர்றேன். எல்லாமே சிறப்பாகவே நடக்குது. எல்லாமே மிக அற்புதமா இருக்கு. நல்ல நிறைய கோயில் கூட்டம் வர்றாங்க. நல்ல பக்திகள், நேர்த்திக்கடை எல்லாமே நல்லா பண்றாங்க. அதே மாதிரி இந்த ராட்டின வசதிகள் எல்லாமே மிக அற்புதமா நடக்குது. காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்த 15 வருஷமா வரேன்னு சொல்லியிருந்தீங்க. இத்தனை வருஷத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விஷயம் தான்ப்பா அப்படின்னா அந்த திருவிழா என்ன சொல்லுவீங்க? இது திருவிழா விஷயம்னாக்க முந்தைய பாட்டி கச்சேரியில் போடுவாங்க. இப்ப அதை காணா. பாட்டி கச்சேரி மிஸ் பண்றீங்க? ஆமா, பாட்டி கச்சேரினா ரொம்ப பிடிக்கும். அது இளையராஜா பாடல்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த பாட்டி கச்சேரி கல்ச்சரி இப்ப காணா. அதே கொஞ்சம் சங்கடமா மிஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. பாருங்க, பாட்டு கச்சேரி அடுத்த கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா நாங்களாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு இதுல இந்த திருவிழா ரொம்ப பிடிச்சது என்ன? ராட்டனம். ராட்டனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுத்துனீங்களா? இனிமேல் தான் சுத்த போறேன். சரி, எங்களுக்காக நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா? ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி சார். ஆனா நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க எங்களோட. அதனால மாறன் பல் மருத்துவம் வழங்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் வந்து உங்களுக்காக. நீங்க பல் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் இங்க போய் பாத்துக்கலாம். இல்ல உங்களோட குடும்பத்துக்கு யாராவது நண்பர்கள் தேவைப்படனாலும் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். 1000 ரூபாய் மதிப்புள்ள வந்து கிஃப்ட் வச்சர் அவங்களுக்காக இருக்கு. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ பாப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க. மூர்த்தி தினகரன். என்ன பண்றீங்க? எங்க இருந்து வர்றீங்க? நான் வந்து இங்க அப்பாப்பள்ளிப்பட்டி சைடு இருந்து வரேன். நிலக்கோட்டை. எத்தனை வருஷமா அந்த திருவிழாக்கு வர்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வந்துக்கிறேன். நானும் 5 வருஷம். இந்த திருவிழால எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னா எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? அது வெளியில சொல்ல முடியாதுங்க. அதுக்காக தான் நாங்க வர்றோம். அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுங்க?
ஒரு விஷயம் வந்து சாமியை பார்க்க வருவோம், இன்னொரு விஷயம் ஓகே ஓகே புரியுது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இந்த விழால இப்போ நிறைய நேர்த்தி கடலாம் பாக்குறீங்களா, எப்படி அதெல்லாம் பண்றாங்கன்னா எது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது? அக்கினி சட்டி எடுக்கிறேன், வெறுங்கையில் எடுப்பாங்க, அது கொஞ்சம் சுடும்ல. ஒருத்தவங்க வேப்பிலையை வச்சு பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வெறும் கையிலையும் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த வெறு கையில் எடுக்கிறவங்க தான் கொஞ்சம் பக்தியோட பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த வேப்பிலை எல்லாம் வேணான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு? கோயில் தான், சாமி கும்பிட பிடிக்கும். சாமி ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த இடத்துல நான் அந்த சாமியோட சக்தியை உணர்ந்தேன் இல்லாட்டி தெரிஞ்சேன் அப்படின்னா ஏதாவது சொல்லும், ஒரு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்தே ஆமா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பேசுனதுனால மாறன் பல்மருத்துவ வழங்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக கிங் டிவில இருந்து. பல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க போய் பாத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட குடும்பம் நண்பர்களுக்கு வந்து இதை நீங்க கொடுக்கலாம். நன்றி பிரதர், தேங்க்யூ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என் பேர் மீனாட்சி, நான் நிலக்கோட்டை. உங்க பேரு? ரேஷ்மிகா. என்ன படிக்கிறீங்க? 7th. இந்த திருவிழா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்கம்மா? அது 30 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. இந்த திருவிழால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் ஜாலியா இப்ப இந்த விளையாட்டு விளையாடுறது, சாமி கோயில் பார்க்க சாமி முட்டு போறது, அப்புறம் வர்ற ஆளுகளையா வேடிக்கை பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸுக, பழைய ஃப்ரெண்ட்ஸுக, இப்ப புது ஃப்ரெண்ட்ஸுக எல்லாமே பார்க்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த திருவிழால எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? டைன் வீலும் அப்புறம் அந்த டிராகனும். டிராகனும் ரெண்டுமே போயிட்டீங்களா? போயிட்டோம். எது பிடிச்சிருந்தது ரெண்டுல? டிராகன். ஓகேமா, இந்த திருவிழால நான் சின்ன வயசுல என்ஜாய் பண்ணதுக்கும் இப்பக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நான் பண்ண முடியாம மிஸ் பண்றேன்னா என்ன சொல்லுவீங்க? முன்னாடி தொட்டி ராட்டினம் நாங்க விளையாடுவோம். இப்ப வந்து ஜெயின் வீல், இந்த டிராகன் எல்லாம் வந்திருக்கிறது வந்து புதுமையா இருக்கு. அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருக்கு, இன்னும் இப்ப விளையாடல. இப்ப வயசான பிறகு விளையாடும் போது பயமா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பா இந்த திருவிழாக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க. பாப்பா, எங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? அந்த அருவி போல் அன்பு தருவாயே, சின்ன அருவிக்கும் அன்று சுடுவாயே, நீ தும்மிடி தும்மிடி ஆயுசு 100ஆக என்னோடு 10 லட்சம் தர என் பார்வை உன்னோடு, உன்பும்மை கண்ணோடு பேசாமல் நெஞ்சோடு நான் அறிந்து போவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாமே கைத்தட்டலாம். நன்றி. நீங்க சந்தோஷமா எங்களோட பேசுறதுனால மாறன் பல் மருத்துவமனை வழங்கும் ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக. இந்த பல் மருத்துவமனையில பல் சம்பந்தமான எந்த பிரச்சனாலும் நீங்க 1000 ரூபாய் மதிப்புள்ள எது வேணாலும் பாத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒருவேளை யூஸ் பண்ணலைன்னா உங்க நண்பர்களோ உங்களோட குடும்பத்தினர் யாருக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பலாம். நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? நான் வந்து கவிஞா நிலக்கோட்டையில இருந்து தான் வரேன். சுபத்ரா நிலக்கோட்டையில இருந்து வரேன். அனுஷா நிலக்கோட்டை. எத்தனை வருஷமா இந்த திருவிழாவை பாக்குறீங்க நீங்க? நான் கல்யாணம் முடிச்சு 21 வருஷம் ஆகுது, இங்க வந்துட்டு தான் இருக்கிறோம். 16 இயர்ஸா பாக்குறேன். 17 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. சூப்பர். இந்த திருவிழால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? திருவிழால பிடிச்சதுன்னா சாமி தரிசனம், அதுக்கப்புறம் பிள்ளைகளோட என்ஜாய்மெண்ட்னா இந்த ராட்டினங்கள், உணவு வகைகள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது இந்த திருவிழா ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலியோட வெளியே வரது பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு வந்து நான் எந்த ஊர்லயும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணது கிடையாது. நான் வந்து நிலக்கோட்ல மட்டும்தான் நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணுவேன். எந்த ஊர்லயும் இந்த மாதிரி போடுவாங்களான்னு தெரியல. சோ எனக்கு வந்து இந்த ஊர் திருவிழா தான் ரொம்ப பிடிக்கும். இங்க என்ன ரொம்ப ஸ்பெஷல், எல்லாருமே வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு என்ன சொல்லுவீங்க? ராட்டினம். ஏன்னா இது சுத்தி கிராமம் தான், நிலக்கோட்ல மட்டும் தான் ராட்டினமே போடுவாங்க. அதனால இங்க வந்து ட்ரை பண்ணா மேக்சிமம் எல்லாம் சந்தோஷமா தான் போவாங்க. ட்ரை பண்ண அவ சொல்ற மாதிரி தான். ஏன்னா ராட்டினம் தான், பிள்ளைகளோட என்ஜாய்மெண்ட் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு என்ன எது என்ஜாயோ அது என்ஜாய் பண்ணிட்டு. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. அதுக்காக மாறன் பல் மருத்துவமனை வழங்கும் உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். பல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க இங்க போய் 1000 ரூபாய் மதிப்புக்கு பாத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரு வேணாலும் இதை கொடுத்து நீங்க போய் பாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ.
திண்டுக்கல் மாவட்டத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா அப்படின்னா நம்மளோட நிலக்கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா பார்க்கலாம். எல்லாம் எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஓகே, நிலக்கோட்டை நாங்களே, நிலக்கோட்டை நம்மவே, நிலக்கோட்டை நாங்களே, நிலக்கோட்டை நாங்களே. சரி, திருவிழா எப்படி இருக்கு? எல்லாருமே ஜாலியா இருக்கும். மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியில இருக்காங்க. இப்ப கொடூரமா பசங்க வேற லெவல. 1 2 3 சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. வணக்கம் பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு கணேஷ்குமார். உங்க பேரு? பாலாஜி. எங்க இருந்து வரீங்க? இலக்கோட்டை தான். எத்தனை வருஷமா இந்த திருவிழாவை பாக்குறீங்க? பிறந்ததுல இருந்தே தான் பாத்துட்டு இருக்கேன். 10 வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க. இந்த திருவிழால ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? ராட்டினம் தான். எனக்கு ராட்டினம், பாதாம் பால். பாதாம் பால் இங்க ஸ்பெஷலா? எனக்கு பிடிக்கும். அது அந்த அளவுக்கு டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது. இப்பதான் குடிச்சோம். 40 ரூபா வாங்கிட்டான். போன தடவை 20க்கு தான் வாங்கணும். 40 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் நல்லா இருந்ததுலாம் சொல்ல முடியல. இந்த இடத்துல ஒரு இவ்வளவு கூட்டத்தை பார்த்துட்டு குடிக்கிறதுல ஒரு சந்தோஷம். அது உண்மைதான். ஓகே, நம்ம மக்களுக்கு நீங்க வந்து ஏதாவது பாட்டு பாடுறதோ இல்ல ஒரு ஜோக் சொல்றதோ அப்படின்னா ஏதாவது சொல்லலாம். ஜோக் எல்லாம் வராதுண்ணா. பாட்டும் வராது, ஜோக்கும் வராது. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? ஹீரோ யார்? எல்லா படமும் பார்ப்பேன். உங்களுக்கு? எல்லாம் அப்பப்ப என்ன படம் வருதோ அதுக்காக. இப்போ சமீபத்துல பார்த்து ரொம்ப பிடிச்ச படம்னா எது? லியோ. உங்களுக்கு? ஜெயிலர் பிடிச்சிருந்தது. ரொம்ப அயோத்தி பிடிச்சிருந்தது. அயோத்தி. சூப்பர் பிரதர், கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக கிங் டிவியோட ஒரு பரிசு. நன்றி. நாளைக்கு கருப்பையா சிலுக்கோருட்டி. ஆனா கோமதி இந்த திருவிழாக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷம் வந்துட்டு இருக்கு. 10 வருஷமா வந்துட்டு இருக்கு. 10-15. இந்த திருவிழாலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த திருவிழால? ராட்டினம் விளையாடுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சார். பசங்களுக்கு வந்து சாமியை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இங்க வந்து எல்லாருமே வந்து ராட்டினம் விளையாடுவாங்க. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை விடுவோம் நாங்க. அதுக்காக தான் இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நாங்க வருவோம் நாங்க. ஆனா நீங்க சின்ன பிள்ளைல ராட்டினம் விளையாண்டுருப்பீங்க. இப்போ உங்க பசங்களை விளையாட வர்றப்போ அதை பார்க்கல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி வெரி ஹாப்பி. இந்த சுத்தவட்டாரத்திலே ரொம்ப பெரிய திருவிழா இதுதான். இந்த திருவிழால மிஸ் பண்ற விஷயம்னா ஏதாவது இருக்கா? முன்னாடிக்கும் இப்பயும்? நான் சின்ன பிள்ளைல ராட்டினம் போனதில்லை சார். ரொம்ப பயப்படுவேன். இப்போ என் பசங்க அதை போடுற பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகுறேன். நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. ஆனா டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சு உங்களுக்காக. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, முத்துலிங்கபுரம். சடையம்பட்டி, பூசாரிவட்டி, ஓம்பைப்பட்டி, ஸ்ரீரங்கம்பட்டி, ஊத்தலாவரம். ஓகே, எத்தனை வருஷமா இந்த திருவிழாக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு வருஷம் வந்துருவோம். வருஷம் வருவோம். எல்லா வருஷமும் வந்துருவோம். திருவிழாலே ரொம்ப பிடிச்ச விஷயம் இதானா எது சொல்லுவீங்க? வெளியில சொல்ற மாதிரி ராட்டனங்கள் நல்லா திருவிழாவே நல்லா தானே இருக்கேன். கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைண்ணே. நல்லா இருக்கு. தீச்சட்டி, பால் குடம், நாளைக்கு பால் குடம், இன்னைக்கு தீச்சட்டி ஓடிக்கிட்டே இருக்கு. நல்லாத்தே ஓடுது. நல்லா இப்ப வந்து பூராமே நம்ம டூர் வந்தது மாதிரி இங்க வந்திருக்கோம். டூர் வந்த மாதிரி ஜாலியா இருக்கு. சரி, வெளியூர் மக்கள் அதை நிறைய பாத்துட்டு இருப்பாங்கல்ல, கண்டிப்பா இந்த ஊர் திருவிழா நீங்க பார்த்தே ஆகணும்னா என்ன விஷயத்துக்காக பார்க்கணும்? சாமியா பார்க்கணும், மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு அவ்வளவுதான். மனசுக்கு திருப்தியா இருக்கும். பார்த்தா போதும்னே, மனசு திருப்தியா இருக்கும்னே. ஆமா, நீங்க என்ன சொல்லலாம்? ஆமாங்க, அவர் சொன்னது அதேதான். சூப்பர். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் கிங் டிவி அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருமே பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ரெடியா? கிங் டிவி எல்லா பேரும் பாருங்க. தேங்க்யூ. உங்க டீமுக்கு எங்களோட கிஃப்ட். ஓகேவா? தேங்க்யூ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வீரபத்திரன், அப்பாலோட்டி. உங்க பேரு? சுமதி, பாண்டிச்செல்வி, ஹரிவரன், கபிலன், சிவசங்கரி. சரி, எத்தனை வருஷமா இந்த திருவிழாக்கு வரீங்க? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 18 வருஷமா இருக்கேன். எப்படி இருக்கு திருவிழா? அந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. எது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஜெயின்ட் வீல் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த பாப்பாவோட வெக்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, இங்க வாங்க, முன்னாடி வாங்க. நீங்க தான் வரணும். நீங்க வெக்கப்பட்டீங்களா? அழகா இருந்தது. அதனால எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா?
ஒரு பாட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி யார் பாடுறீங்க? சரி ஓகே ஓகே ஓகேண்ணே, ரொம்ப நன்றி இந்த திருவிழாக்கு வந்ததுக்கு. டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என் பேர் மாரிமுத்து, புதுப்பட்டி. உங்க பேருங்க? ஐஸ்வர்யா. உங்க பேரு? மகந்த். மகந்த். உங்க பேரு? மூர்த்திஸ். அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே சொல்றான். என்னது மூர்த்தியா? மூர்த்திஸ். மூர்த்திஸ் பேரே வித்தியாசமா இருக்கு. மூர்த்திஸ் சூப்பரா இருக்கு. ஓகே, இந்த திருவிழா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? பசங்களோட வரதே ஜாலியா இருக்கும். உங்களுக்கு எது ரொம்ப ஜாலியா இருக்கு? குடும்பத்தோட வந்தாதான் ஜாலியா இருக்கு. பசங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஒரு படம் வருது, எல்லா குடும்பத்தோட போறதுக்கும் இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு வர்றதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்தா சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இங்க வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். உங்களுக்கு படத்தை விட இதான் ரொம்ப நல்லது. இதான் பிடிச்சிருக்கு. படத்தை விட இதான் ரொம்ப ஜாலியா இருக்கு இல்லையா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. திருவிழா என்ஜாய் பண்ணுங்க. எனக்கா ஒரு பாட்டு பாடுறியா? நீ தான் நல்லா பாட்டு பாடுவான்ல, அவன் நல்லா பாட்டு பாடுவேன். சும்மா பாரு. வெறும் காத்து தான் வருது, பாட்டு வரல. சரி, வாழ்த்துக்கள். நன்றி. டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட். தேங்க்யூ. இந்த திருவிழா என்ஜாய் பண்ணுங்க. வருஷம் வருஷம் இதே மாதிரியே குடும்பத்தோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அம்மன் அருள் எப்பயுமே உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி. ஹலோ ஹலோ அண்ணா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என் பேரு விஜய், நான் துரசாமிபுரத்துல இருந்து வரேன். இவர் பேரு விஜய், என்னோட பேரு விஜய். எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? காம்பினேஷன் நல்ல காம்பினேஷனா இருக்கு. ஆடா பாவிகளா, அங்க ஒரு கேமரா இருக்குங்கிறதே மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, உங்க பேருமா? நாகஜோதி. மஞ்சக்காட்டு மைனா. உங்க பேர் என்ன? பேர் என்ன? யோலட்சுமி. ஓகே, உங்க பேரு? மோனிஷா. உங்க பேரு? சுருளி. திருப்பதி. சரி, யாரு இதுல நல்லா பாட்டு பாடுவீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே, இந்த திருவிழால எது ஸ்பெஷல்? வெளியூர்ல இருந்து நிறைய பேர் பாக்குறாங்கல்ல, எதுக்காக இந்த திருவிழாக்கு வரணும்? திருவிழாவே ஸ்பெஷல் தானே ப்ரோ. எல்லா பேருமே மொத்தமா இருக்கிறதுக்காக இந்த திருவிழாவே வைக்கிறாங்க. இங்க எப்பயும் போல நாங்க வரதா வருஷம் வருஷம் திருவிழா கண்டிப்பா வந்துரும். இப்படி குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது எவ்வளவு ஜாலியா இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஒரு கிஃப்ட் உங்களுக்காக. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுப்பேட்டை ராமசாமி. உங்க பேர்? வளர்மதி. சொல்ல முடியாது, என்ன நீங்க பேசல. நீங்க பேர் என்ன? ரொம்ப வெக்கப்படுறானே. பரவாயில்ல, உங்க பேரு? கௌதம். கௌதம். என்ன படிக்கிறீங்க? 3வது. இவன் நல்லா பாடுவானாமா? நல்லா பேசுவானா? சரி, அப்போ வா, எங்களோட வந்துடுறியா? நல்லா பேசுவியா? சரி, ஓகே. இந்த திருவிழா ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா? பிடிச்ச விஷயம்னா ராட்டினம் தான். உங்களுக்கு? ராட்டினம் தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப பிடிச்சிருக்கு? போனீங்களா? சரி, ஓகே, சூப்பரா இருக்கா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. திருவிழா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வருஷம் வருஷம் வந்து அம்மனோட அருளையும் பெற்று செல்லுங்க. நன்றி. டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உங்களுக்கு அருமையான கிஃப்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா அப்படின்னா நம்மளோட நிலக்கோட்டை திருவிழா தான். இன்னைக்கு இந்த நிலக்கோட்டை திருவிழால இங்க ராட்டன பகுதியில இருக்கும். உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பெரிய பெரிய ராட்டனங்களை வந்து இங்க நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஒவ்வொரு குடும்பங்கள்ட்டையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சோம், என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டா எல்லாருமே ராட்டனம் தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய ராட்டனங்கள் எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம நிறைய ஃபேமிலிட்ட பேச போறோம். அண்ணா வாங்க. அக்கா வணக்கம். வாங்க 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 வாங்க, சும்மா வாங்க, சும்மா வாங்க. சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. பூங்கொடி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்களா சேலம். உங்க பேரு? கோகுல். இவன் தானே நல்லா பாடுவான்? நல்லா பாடுவான் தானே? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடு. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தேர் கொடுத்த சிங்கத்தை சீண்டாதப்பா, எவனொருத்தன் அதை விட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா. சூப்பர் சூப்பர்,
ரொம்ப அற்புதமா பண்ணீங்க. எது ரொம்ப பிடிச்சிருக்கீங்க? கொலம்பஸ். கொலம்பஸ். உங்களுக்கு? எங்களுக்கா எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆமா, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகே. ரொம்ப நாள் வீட்லயே இருந்துட்டு வேலைக்கே போயிட்டு இந்த மாதிரி அவ்வளவு கூட்டத்தோட மக்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? நல்லா சந்தோஷமா இருக்குதுங்க. சந்தோஷமா இருக்கு. ஓகே, இந்த திருவிழாக்காக டிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்காக ஒரு gift. தேங்க்யூ. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க இங்க நிலக்கோட்டை தாங்க. இது இங்க திருவிழாக்காண்டி வந்திருக்கோங்க. உங்க பேரு? செல்விங்க என் பேர். அண்ணா உங்க பேரு? என் பேர் சரவணகுமார். உங்க பேரு? மீனா. பாப்பா உங்க பேர் என்ன? மேகஸ்ரீ. மேரிஸ்ரீயா? மேகஸ்ரீ. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜியா? சூப்பர். ஓகே, இந்த திருவிழாலே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னமா? எங்களுக்கு நான் இப்படி வந்து இப்படி ஜாலியா பாக்குறது, ஜனங்களோட அப்படியே ஜாலியா சந்தோஷமா பாக்குறது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, பிள்ளைங்களுக்கு பலூன் வாங்கி கொடுக்கறது, அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே பாக்குறீங்களா இந்த திருவிழாவை? சின்ன பிள்ளைல இருந்து எல்லாம் பாக்குறேங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருந்து பார்த்ததுக்கும் இப்போ நீங்க சின்ன பிள்ளைகளோட இந்த திருவிழாவை பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எப்படி இருக்கு? கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. கொஞ்சம் மாற்றமா தான் இருக்கு. அப்ப நீங்க காசு கேட்டா தர மாட்டாங்க, இந்த ராட்டினம் வேணாம் அந்த ராட்டினம் வேணாம்பாங்க. இப்ப நீங்க குழந்தைங்க கேக்குறப்ப நீங்களா கொடுக்குறீங்களா? கொடுக்குறேங்க. நான் பெறாத சந்தோஷம் என் குழந்தைங்க பெறட்டும் அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த திருவிழா ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாரையும் மீட் பண்றதா இருக்கிறதுல ஒரு திருவிழா நம்ம சிறப்பா என்ஜாய் பண்ணுங்க. மாரியம்மனோட அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கட்டும். நன்றி. டிஎம்சி சந்தோஷம் தான். கண்டிப்பா டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உங்களுக்காக ஒரு gift. மேகஸ்ரீக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அண்ணா உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? பால்பாண்டி நிலக்கோட்டையில இருந்து வரேன். உங்க பால்பாண்டி குமரேசன். அண்ணன் பேர அண்ணனே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டாரு. குமரேசன் பண்ணைக்காடு. நாங்க பண்ணைக்காடு. உங்க பேருங்க? அக்ஷிதா. எந்த ஊரு? பண்ணைக்காடு. என்ன படிக்கிறீங்க? 6th standard. 6th standard படிக்கிறீங்க. ஓகே, இந்த திருவிழாவை எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நான் ஒரு 5 இயர்ஸா பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்குண்ணா? நான் ஒரு 5 இயர்ஸா. உங்களுக்கு? 5 years. எல்லாமே 5 இயர்ஸா பாக்குறீங்க. அப்பகே இப்பகே என்ன ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு? என்ன சூப்பரா இருக்கு? லைட்டிங், ராட்டம்லாம் நிறைய வந்திருக்கு இப்ப. அப்புறம் கூட்டம் பயங்கரமா இருக்கு. கட்டுக்கல அளவு கூட்டம் நிறைய இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா? இந்த ராட்டனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீ வருஷம் வருஷம் வந்துருவோம் நாங்க. சாப்பாடு தான் மெயின். சாப்பாடுல ஃபுட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன? பேல்பூரி. பானிபூரி. பேல்பூரி பானிபூரி அந்த ஐட்டம். உங்களுக்கு? டெல்லி அப்பளம். டெல்லி அப்பளம். டெல்லி அப்பளம். இந்த திருவிழா இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கிராண்டா இருந்தாலே டெல்லி அப்பளம்ங்கிற ஒரு மேட்டர் அங்க இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த திருவிழாவை ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரத்தில் சாமியும் சூப்பரா கும்பிடுங்க. உங்களோட சேர்ந்தாலே என்ஜாய்மெண்ட் தான் எனக்கும். அதனால சமைச்சாலே என்ஜாய் பண்ணுங்க. டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உங்களுக்கு ஒரு அருமையான gift. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? இங்க நிலக்கோட்டை. சீலா. உங்க பேர் என்ன? குமார் சங்கர். குமார் சங்கர். உங்க பேரு? சிவகுரு. ரொம்ப வெக்கப்படுறீங்களே, அழகா சிரிக்கிறீங்களே. இங்க வாங்க. என்ன பேரு? சிவகுரு. ஓகே, என்ன படிக்கிறீங்க? 6th. 6th பாடுவீங்களா? சரி, ஒரு பாட்டு எங்களுக்காக. அம்மாவை பாத்தியா அப்பாட்ட கேட்டேன். அவன் பாட்டை கேட்டீங்களா? அம்மாவை பாத்தியா அப்பாவை கேக்கு. அது பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த ஸ்டெப் போடு. இந்த ஸ்டெப் போடுவாங்கல்ல, போடு. அம்மாவை பாத்தியா அப்பாட்ட கேட்டியா. ஓகே, சூப்பர். இவனுக்குன்னு ஒரு தனி பரிசு கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலா இங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு பையனை பார்த்தேன். நின்னுகிட்டே தூங்கிட்டு இருந்தான் இவ்வளவு கூட்டத்திலயும். அவன் பேரு தான். அவன் பேர் என்ன? தமிழரசு. தமிழரசு. யாரு நின்னுகிட்டே தூங்குறாங்களோ அவங்க பேர் தான் தமிழரசு. இவர் தான் அந்த தமிழரசு. உங்க பேருனா? என் பேர் முருகன் சார். எந்த ஊர்னா? சமயநல்லூர். உங்க பேரு? ஏலரசு. செந்தில்குமார். சந்துருவேல். கிருத்தியா. இந்த திருவிழால இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா இது ராட்னர் சார். உங்களுக்கு? பூங்கா. 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 உங்களுக்கு? எனக்கு இந்த அவன் முழிச்சிருந்தா தானங்க தெரியும். அவன் தான் தூங்கி பாரு, தூங்க கலக்கத்துல இருக்கான். பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அம்மா உங்களுக்கு எது இந்த திருவிழால எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எங்க மாரியாத்தா தான் பிடிச்சிருக்கு. மாரியாத்தா தான். இந்த பதில் யாராவது சொன்னாங்களா? இது வரைக்கும் யாருமே சொல்ல. இந்த திருவிழாலே ரொம்ப பிடிச்சது மாரியாத்தா தான். ஏன் மாரியாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? பங்குனி திருவிழா. எத்தனை வருஷமா இங்க வரீங்க? நாங்க உள்ளூர்காரங்க. உள்ளூர்காரங்க. ஆதி காலத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கீங்க.
அம்மனோட சக்தி எப்படிப்பட்டது? நல்ல சக்தி, சொல்ல முடியாத சக்தி. நல்ல சக்தி பேர் போனது. கேட்ட வரம் கொடுக்கும் தாய். மயிலாட்டம் குயிலாட்டம் புறமே இருந்துச்சு, இப்ப எதுவுமே இல்ல. அதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும். அது இப்ப இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு எது மிஸ் பண்றீங்கன்னா ரொம்ப இதை வச்சா நல்லா இருக்கும்னா எது மிஸ் பண்றீங்க? நம்ம இந்த மயிலாட்டம் கரகாட்டம் மாதிரி வச்சா நல்லா இருக்கும். அதாவது கலை நிகழ்ச்சி வச்சா நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா மாரியம்மன் அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கட்டும். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷம் வாங்க. டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உங்களுக்கு அருமையான ஒரு கிஃப்ட் அம்மா கையில கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றி 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 நன்றி. ரெடியா? உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? சந்தியா தோப்பட்டில இருந்து வரோம். அர்ச்சனா தோப்பட்டில இருந்து வரேன். ஆனந்தி தோப்பட்டில இருந்து. என்ன கேக்குறாங்க? நான் எங்க இருக்கேன்? ஓகே, உங்க பேருமா? என்னோட பேர் செல்வி. இந்த திருவிழா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு திருவிழாவுல பிடிச்சது இந்த ராட்டனம் சைடு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த திருவிழால எது ரொம்ப பிடிச்சது தெரியுமா? இவனோட கண்ணாடி தான். ரொம்ப அழகா இருக்கு. அவன் கண்ணாடி பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ஓகே, இதுல யார் நல்லா பாடுவீங்க? பாடுவீங்கன்னு அங்க ஒருத்தர் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. ரித்திகா. அப்ப நீங்க தான் பாடணும். சரி, ஓகே. யார் பாடு? நீங்க பாடுறீங்களா? நீங்க தான் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. பாடிடலாமா ஒரு பாட்டு? கருவாப்பையா கருவாப்பையா போதும்னே. அதுக்கப்புறம் அவங்க ஆத்துக்கார் வந்து யார கருவாப்பையான்னு சொல்லி அடிக்க போறாரு. அதனால பயந்துட்டு அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள். திருவிழா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நான் கிங் டிவின்னு சொல்றேன். எல்லாமே சேர்ந்து எல்லாமே பாருங்கன்னு சொல்லலாமா? ரெடியா? 1 2 3. கிங் டிவி. கிங் டிவி எல்லாருமே பாருங்க. நன்றி. டிஎம்சி ஹாஸ்பிட்டல் வாங்கும் உங்களுக்கு அருமையான கிஃப்ட். 2 கொடுத்துலானா? இங்க 2 டீம், நீங்க 1. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. ஆனா உண்மையிலேங்க மக்கள் எல்லாருமே பயங்கர ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா மாரியம்மன் கோவில் திருவிழா அப்படின்னாலே இங்க இருக்கிற ஃபுட்டு ராட்டனம் அப்படின்னு எல்லாமே எக்கச்சக்கமா பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன பிள்ளையில இருந்து அவங்களோட குழந்தைகளை கூட்டு வந்து ரொம்பவே பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு குழந்தைங்களோட முகத்தையும் பார்க்கும்பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரியான திருவிழா வந்து வருஷம் வருஷம் வரும்போதுதான் நமக்கே வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தோணுது. அதே நேரத்துல இன்னைக்கு நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருப்போம். அம்மனுக்கு வந்து எந்த அளவுக்கு நேர்த்தி கடன் எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து பக்தி மயமா இருக்கிறாங்க, அம்மன் மேல எவ்வளவு அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல இங்க ராட்டினங்கள், அதே நேரத்துல ஃபுட் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வேற 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 லெவலா இருக்குது. அதே நேரத்துல நீங்க இது வரைக்கும் பார்க்காம இந்த திருவிழாவை இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. நிலக்கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழால நாங்களும் இங்கதான் இருக்க போறோம். நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்க.